அண்மை செய்தி. சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி காவல் நிலையத்தில் ஆஜராகி இருப்பதாக கூறப்படுகிறது. திருவாலங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக பூவை ஜெகன்மூர்த்தி ஆஜராகி இருப்பதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு காவல் எல்லைக்குட்பட்ட இளைஞர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் காதல் திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட தனுஷின் தம்பி சமீபத்தில் கடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இந்த சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உடந்தையாக இருந்ததாக கூறி காவல்துறையினர் அவரை கைது செய்ய முற்பட்டனர். பின்னர் பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்த வழக்கில் அந்த வழக்கானது 26ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி திருவாலங்காடு காவல் நிலையத்தில் தற்பொழுது ஆஜராகியுள்ளார். இந்த விசாரணைக்கு வரும்போது தனியாக வர வேண்டும், கூட்டம் சேர்த்து வரக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது 2 வழக்கறிஞர்களுடன் பூவை ஜெகன்மூர்த்தி திருவாலங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக தற்பொழுது ஆஜராகியுள்ளார். மேலும் நேற்றிரவு இந்த வழக்கில் ஏடிஜிபி கைது செய்ய வேண்டும் என போலீசார் உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்றிரவு அவர் ஏடிஜிபியை கைது செய்து திருவாலங்காடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் தற்பொழுது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் சிறையில் அடைக்கும் வேலைகளை தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் சிறுவன் கடத்தல் வழக்கில் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரபு.